மனுஷ், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். முதலமைச்சர் செல்லும் இடங்களிலெல்லாம் அதிமுக பொய் சொல்கிறது, பாஜக பொய் சொல்கிறது. குறிப்பாக பாஜகவில் மாநில தலைவரையும் இங்கே இருக்கக்கூடியவர்களை சுட்டி காண்பிப்பார். சமீப காலமாக பிரதமருடைய சென்னை வருகை தொடர்ந்து அதிகரித்த இந்த காலகட்டத்தில் பிரதமர் பேசுறதே எல்லாமே பொய் அப்படின்னு குறிப்பிடுகிறார். பொய்யை சொல்லி இங்கே வாக்கு கேட்க நினைக்கிறார். அது எதன் அடிப்படையில் சொல்றார் முதலமைச்சர்? அவர் எதன் அடிப்படையில் சொல்கிறோம் என்று சொன்னால், பிரதமர் உண்மையை பேசவில்லை என்பதனால் பொய்யை சொல்கிறார் என்று நாங்கள் சொல்கிறோம். உண்மையை பேசியிருந்தால் நாங்கள் ஏன் பொய் சொல்கிறார் என்று சொல்லப் போகிறோம்? நேற்று முதலமைச்சர் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டுகிறார். அதாவது நிர்மலா சீதாராமன் நாங்க ஒரு 5000 கோடி ரூபாய் கொடுத்தோம். அதை என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதாவது முதல்ல அது என்ன பண்றாங்கன்றதுக்கு அவங்க அந்த சென்னை நகரத்தினுடைய அந்த மழைநீர் வடிகால் இது போன்ற விஷயங்களுக்காக கொடுத்த அந்த பணத்தை சொல்கிறார். 5000 கோடி ரூபாயில் எத்தனை சதவீத வேலை முடிந்திருக்கிறது? இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்கிறது என்பதையெல்லாம் ஏற்கனவே சட்டமன்றத்திலேயே நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். ஆனால் அந்த பணம் என்பது ஒன்றிய அரசு எங்களுக்கு கொடுத்ததல்ல. மாறாக உலக நிதி நிறுவனம் தமிழ்நாடு அரசிற்கு கொடுத்த கடன். அதை நாங்கள் தான் கட்ட வேண்டும். அப்படி இருக்கிற போது தமிழ்நாடு அரசு பெற்ற ஒரு கடனை இவர்கள் தாங்கள் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். இது பச்சை பொய்யா இல்லையா? சொல்லுங்கள். இது பச்சை பொய் தானே? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் கச்சத்தீவை வந்து நான் திமுக தான் தாரை வார்த்தது என்று ஒரு பொய். அன்றைக்கு திமுக வந்து ஒன்றிய அரசோட கூட்டணியில் இருந்ததா? அப்புறம் ஏதோ ஒண்ணு வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா தகவல் அறியும் சட்டத்துல பெற்ற மாதிரி ஒரு பொய்ய வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு கீழ தான் கவர்மெண்டே இருக்கு. அந்த அண்டர் செக்ரட்டரி கேட்டா வந்து என்ன டீட்டெயில்னு எடுத்து குடுக்க போறார். 2வது அந்த இறுதி ஒப்பந்தம் எட்டப்பட்ட போது எமர்ஜென்சி காலம். அப்பொழுது திமுக ஆட்சியிலேயே இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்படி அடுக்கடுக்காக பொய் சொல்லிக் கொண்டிருக்கிற போது, இந்த 10 வருஷத்துல நீங்க வந்து கச்சத்தீவு பிரச்சனைய பத்தி பேசுறீங்க இல்லையா? கச்சத்தீவை நீங்க மீட்க வேண்டாம். மீட்பதற்காக இந்த 10 வருஷத்தில் ஒரு துரும்பையாவது நீங்கள் கிள்ளி போட்டிருக்கிறீர்களா? அதுதான் நான் கேட்க விரும்புவது. அப்படி என்றால் அதே ஆர்டிஐ மூலம் நீங்களே போட்டு எங்களுக்கு குடுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் கச்சத்தீவை மீட்பதற்காக இலங்கையோடு இந்தந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம். இந்தந்த நிர்பந்தங்களை நாங்கள் செய்தோம். இது இந்த அளவில் அந்த பேச்சுவார்த்தை இருக்கிறது. ஒரே ஒரு சின்ன நோட் ஒன்றிய அரசிடமிருந்து கச்சத்தீவு தமிழக மீனவர்கள் உரிமை தொடர்பாக நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறதா? இப்போ நீங்க அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எதை நீங்கள் சுட்டிக்காட்டினாலும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். அதாவது பேசுவது கச்சத்தீவுக்கு சொல்றீங்க. இப்ப உதாரணத்துக்கு அமலாக்கத்துறையை எடுத்துக்கிட்டோம்னா, அமலாக்கத்துறை ஒன்றும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலயோ அல்லது பாஜகவோ கொண்டு வந்த ஒரு இது அலுவலகம் அல்ல. அது ஒரு அமைப்பு கிடையாது இல்லையா? அது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்று தானே. அதை தான் பிரதமர் சுட்டி காண்பிக்கிறார். இல்ல, கண்டிப்பா. இதையும் நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார். அதாவது ஒரு பொய்யை சொல்கிற போது கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் இதை சொல்லக்கூடியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், பிரதமர் அவர்கள். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எப்படி அந்த பொய்யை சொல்கிறார் என்று பாருங்கள். அடிப்படையில் அதாவது காங்கிரசினுடைய வங்கி கணக்குகள் அனைத்தும் முடக்கப்படுகின்றன தேர்தல் காலத்தில். இது வந்து பிரதமருக்கு தெரியாமல் நடக்கிறதா? இன்னொரு விஷயம், நீங்கள் நன்றாக பாருங்கள். வங்கி கணக்குகள் மட்டுமல்ல, 2 மாநில முதலமைச்சர்கள் தேர்தல் காலத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் களத்தில் சிறப்பாக செயல்படக்கூடிய செந்தில் பாலாஜி அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். அப்படி என்று சொன்னால் இது எதுவுமே பிரதமருக்கு விருப்பம் இல்லாமல், பிரதமருக்கு தெரியாமல் ஈடி தன்னிச்சையாக செயல்படுகிறதா? இதுல இன்னொன்னை நன்றாக கவனித்து பாருங்கள். இவ்வளவுலாம் வேணாம். நேற்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு மிக விரிவான கட்டுரையை வெளியிட்டது. 25 பேர் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் 25 பேர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், முழுக்க அவர்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள், அஜித் பவார் உட்பட இதே இடியினால், இதே சிபிஐயினால், இதே வருமான வரித்துறையினால் குற்றம் சாட்டப்படுகிறது. விசாரணைகள் நடக்கிறது. அவர்கள் பாஜகவுக்கு வந்தவுடன் 23 பேருடைய தண்டனைகளோ, விசாரணைகளோ நிறுத்தி வைக்கப்படுகின்றன. இதெல்லாம் பிரதமருக்கு தெரியாது. பாஜகவுடைய நலன்களை இது எல்லாமே பாதுகாக்கவில்லை. ஆனால் மாறாக
இவர்களுடைய டீலிங்க்கு வர இல்ல, நீங்க தயாராக சொல்றது இல்லாதவர்கள். ஒரு எதிர்க்கட்சி மீதான நடவடிக்கை அப்படிங்கிற வாதத்திற்கே வந்தாலும் கூட உச்சநீதிமன்றம் இப்ப சஞ்சய் சிங்கை ம். வந்து உச்சநீதிமன்றம் தானே ஜாமீன் வழங்கி இருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது சட்ட இல்ல, ரீதியான ஒரு நடவடிக்கை, சட்ட ரீதியான ஒன்றா இதை பார்க்க மாட்டீங்களா? இல்ல, இல்ல. அதாவது உச்சநீதிமன்றம் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து இந்த ஈடி தொடர்பாக முன்வைத்து வருகிற விமர்சனங்கள். அதை நீங்கள் பார்க்க வேண்டும். இவங்க என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் சட்டப்படி செஞ்சோம் அப்டின்னாங்க. ஆனா, சில மாதங்களுக்கு முன்பு 2 பில்டர்ஸ் தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கையை நீதிமன்றம் மிக கடுமையாக கண்டித்தது. நீங்கள் ஒருவரை இதுபோல விசாரணை இல்லாமல், ஆதாரம் இல்லாமல் கைது செய்வது என்பது, இந்த சட்டத்தையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மோசமாக பயன்படுத்துகிறீர்கள் என்று நீதிமன்றம் வெளிப்படையாக எச்சரித்தது. அதோடு மட்டுமல்ல, நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் ஹேமந்த் சோரனுடைய உதவியாளர், அவர் கைது செய்யப்பட்டு 18 மாதங்களாக சிறையில் இருக்கிறார். நீங்கள் இந்த சட்டப்படி ஒருவரை 90 நாட்களுக்கு மேல் உரிய ஆதாரங்கள் இல்லாமல் அல்லது விசாரணை மேற்கொள்ளாமல் சிறையில் வைத்திருக்க கூடாது. அது சட்டப்படி தவறு. ஈடி தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் சொன்னதா இல்லையா? அது மட்டுமல்ல, பலருடைய வழக்கிலும் இதே ரெஃபரன்ஸ வந்து திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் வலியுறுத்துகிறது. இவர்கள் அந்த மனி லாண்டரிங் அந்த சட்டம், இந்த சட்டத்தில் மிக கொடூரமான திருத்தங்களை மேற்கொண்டு, பல மாதங்களாக ஒருவரை விசாரணை இல்லாமல் அல்லது தொடர்ந்து துணை குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்து கொண்டே இருப்பது. அப்படி தொடர்ந்து தாக்கல் செய்து முடக்கி வைத்திருப்பது. இது பிரதமருக்கு தெரியாமல் நடக்கிறதா? இது எல்லாமே நன்றாக கவனியுங்கள். எல்லாவற்றையும் முத்தாய்ப்பாக ஒன்றை சொல்கிறேன். ஊரே இன்றைக்கு சிரித்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் எப்படி வழிப்பறி கொள்ளைக்காரர்களைப் போல நிறுவனங்களின் மீது ஈடி ரெய்டை நீங்கள் மேற்கொண்டு கோடிக்கணக்கில் அதையே பணம் வழிப்பறி கடந்திருக்கிறார்கள் என்பது. கொள்ளைங்கிறீங்க. வங்கி கணக்குகள்ல நில் பேலன்ஸ்க்காக வந்து பிடிக்கப்படுறத வந்து பிரதமர் கொள்ளையடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை வைக்கிறீங்க. இதை இல்ல, எப்படி இல்ல. கொள்ளைன்னு சொல்ல முடியும்? இல்ல, இல்ல, இல்ல. இல்ல, 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 இல்ல. வங்கி கணக்கு வந்து அரசியல் ரீதியாக முடக்கப்படுகிறது. அதாவது நீங்க சொல்ற இன்னொரு விஷயம் வந்து, தனியார் வங்கி நிறுவனங்களுக்கு சாதகமாக பாஜக தொடர்ந்து செயல்படுகிறது. இது 2 டிஃபரண்ட் இஷ்யூ. நான் சொல்றது எதிர்க்கட்சிகளுடைய முக்கியமாக காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டது. எதற்காக முடக்கப்பட்டது? இந்த கொள்ளை என்பது அதாவது நீங்கள் நிறுவனங்கள் மீது ரெய்டு பண்றாங்க. ரெய்டு பண்ண உடனே இவங்க எல்லாம் போய் கப்பம் கட்டுறாங்க. ஏங்க இது என்னங்க மார்க்கெட்ல வந்து வசூல் பண்ற மாரி இருக்கு. கத்திய காட்டி வசூல் பண்ற மாரி இல்லையா இது? அப்போ தொடர்ச்சியாக இதை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஈடு எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? பாஜகவினுடைய பகல் கொள்ளைக்காக ஈடி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். இந்த நிறுவனங்கள் யாரெல்லாம் பணம் கொடுத்தார்களோ, அந்த பல நிறுவனங்களுக்கு 4,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு சலுகைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. இதுவும் இன்றைக்கு தகவல் வெளிவந்திருக்கிறது. இவ்வளவு உண்மைகள். இப்போ நீங்க வந்து வங்கிகள் அதாவது ஒருபுறம் எதிர்க்கட்சிகளுடைய வங்கி கணக்க முடக்குறீங்க. இன்னொரு புறம் எதிர்க்கட்சி தலைவர்கள கைது செய்து உள்ள வைக்கிறீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறுவனங்கள் மீது ரெய்டு நடத்தி, ஈடி விசாரணை நடத்தி, அவங்க கிட்ட இருந்து பணம் கறக்கிறீங்க. இதெல்லாம் பிரதமருக்கு தெரியாமல் நடக்கிறதா? இது எல்லாமே பாஜகவுடைய நலன்கள். இதனால் பயன்பெற்றவர்கள் யார்? முழுக்க முழுக்க பாஜக தானே பயன்பெற்றிருக்கிறது இதன் மூலமாக.